3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். முதலியார்பேட்டையில் வீட்டில் இருந்த பெண் கொலை வழக்கில் விழுப்புரத்தை சேர்ந்தவர் கைது. பணம் கொடுக்க மறுத்ததால் கொன்று நகை பறிப்பு. புதுவை கடலில் படகு பழுதடைந்து தத்தளித்த வீராம்பட்டினம் மீனவர்கள் அதிகாலையில் மீட்பு. கடலோர காவல் படையினர் உடனடி நடவடிக்கை. சர்க்கரை ஆலையில் அரவை துவங்காமல் இருப்பதால் பூக்கள் பூத்து வீணாகி வரும் கரும்பு தோட்டங்கள். விவசாயிகள் மறியல் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுவை முதலியார்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் விழுப்புரத்தை சேர்ந்த குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். புதுவை முதலியார்பேட்டை அம்பேத்கர் சாலை 2வது மாடியில் குடியிருக்கும் வாசுதேவன் மனைவி திரிபுர சுந்தரி என்கிற ராணி தனியாக இருந்தபோது அடையாளம் தெரியாத நபர் வீட்டினுள் சென்று அங்கிருந்த திரிபுர சுந்தரி என்கிற ராணியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த செயின், கம்மல் மற்றும் வளையல் போன்றவற்றை திருடி சென்று விட்டதாக இறந்து போன திரிபுர சுந்தரி அண்ணன் சம்பந்தம் என்பவர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து விசாரணை செய்யப்பட்டது. காவல்துறை துணைத் தலைவர் ஜெகதீசன் கண்ணன், முதுநிலை கண்காணிப்பாளர் ஓம்பீர் சிங் உத்தரவின் பேரில் தெற்கு பகுதி கண்காணிப்பாளர் பைரவசாமி மேற்பார்வையில் முதலியார்பேட்டை வட்ட ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் கொலையுண்டு இறந்து போன திரிபுர சுந்தரி என்கிற ராணிக்கு பழக்கமான நபர்களே சம்பவத்தில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்று தெரியவந்தது. அதனால் அவர் சம்பந்தப்பட்ட பழக்கமான நபர்களை ஒவ்வொருவராக விசாரணை செய்து அவர்கள் பயன்படுத்திய கைபேசி எண்களை பரிசோதித்தும் பார்த்தபோது விழுப்புரம் KK ரோடு மணிநகரில் குடியிருக்கும் சிவகுமார் மீது வலுவான சந்தேகம் எழுந்தது. அதன் அடிப்படையில் அவருடைய நடவடிக்கைகளை கண்காணித்து சம்பவத்தில் சம்பந்தப்பட்டிருப்பது உறுதியானதால் வியாழன் விடியற்காலை கைது செய்து அவரிடமிருந்து பெறப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தின்படி கொலையுண்ட நபரிடமிருந்து கொலையாளி தேவைப்படும் போது பணம் வாங்கி பின் திருப்பி கொடுப்பதும், அதுபோல் கடந்த 27ஆம் தேதி அன்று ரூபாய் 5000 கேட்டு கொடுக்காததனாலும் கொலையுண்டு இறந்து போனவரின் கழுத்தில் மின்னிய புது செயினை கண்டதும் தனது பண தேவைக்காக ராணியை கழுத்தை கையால் நெருக்கியும் துண்டால் இறுக்கியும் கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த செயின், கம்மல் மற்றும் 2 வளையல்களையும் திருடி சென்றது தெரியவந்தது. திருடப்பட்ட நகைகள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டது. இது சம்பந்தமாக எந்தவித புலனும் இல்லாத இவ்வழக்கை துப்பு துலக்கி அனைத்து பொருள்களையும் கைப்பற்றிய காவல்துறையினருக்கு காவல்துறை தலைவர் வெகுவாக பாராட்டினார். புதுவை கடலில் தத்தளித்த வீராம்பட்டினம் மீனவர்களை கடலோர காவல் படையினர் மீட்டனர். வீராம்பட்டினத்தை சேர்ந்த 5 மீனவர்கள் பாலமுருகன் என்பவருடைய படகில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீன்பிடித்து கரைக்கு திரும்பும் பொழுது அவர்கள் சென்ற படகு நடுக்கடலில் நின்றுவிட்டது. உடனே அவர்கள் புதுவை கடலோர காவல் படைக்கு தகவல் கொடுத்தனர். கடலோர காவல்படை SI பர்வீன் தலைமையில் கடலுக்கு சென்று நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்களை மீட்டு இன்று மதியம் 12 மணி அளவில் கரைக்கு வந்தனர். புதுவை கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அரவை பணிகள் துவங்கப்படாமல் இருப்பதால் கரும்புகள் வீணாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளதை கண்டித்து விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். புதுவை அருகே உள்ள லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை பணிகள் அக்டோபர் மாதம் துவங்கி இருக்க வேண்டும். ஆனால் விவசாயிகளுக்கு பாக்கி தொகை வழங்கப்படாமல் இருப்பதால் அரவை பணிகளை துவங்க சர்க்கரை ஆலை நிர்வாகம் முனைப்பு காட்டவில்லை. இதனால் டிசம்பர் மாதம் துவங்கியும் அரவை பணிகள் நடைபெறாமல் இருப்பதால் பயிரிடப்பட்டுள்ள கரும்புகளில் தக்கை பூக்கள் பூக்க துவங்கிவிட்டன. இதனால் விவசாயிகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டிக்கும் வகையில் கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் வியாழக்கிழமையன்று சர்க்கரை ஆலை வாயிலில் ஊர்வலமாக சென்று மறியலில் ஈடுபட்டனர். ஓரிரு நாளுக்குள் கரும்பு அரவியை துவங்காவிட்டால் போராட்டம் தீவிரமாக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 50 டன் வர வேண்டும். ஆனால் முதிர்ந்து காலதாமதமாக இந்த மில் ஆரம்பிக்க தொடங்கும் சூழ்நிலையே இல்லாததால் அவை ஒரு ஏக்கருக்கு 30 டன் மகசூல் குறைந்து விவசாயிகளுக்கு காலத்தோடு அரவையை துவக்காததால் மகசூல் செய்த கரும்பு மகசூலினுடைய டன் குறைந்து பெரும் பாதிப்பிற்கு, நஷ்டத்திற்கு விவசாயிகள் உட்படுத்த ஆளாகி உள்ளன துர்பாக்கிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆகையால் இந்த ஆலை இந்த ஆண்டு துவங்குமா துவங்காதா என்ற நிலை அச்சம் விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆகையால் உடனடியாக இந்த ஆலையை துவக்குவதற்கு புதுச்சேரி அரசு ஆலை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முத்தரப்பு கூட்டத்தை கூட்டி விவசாய பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை செய்து
உடனடியாக விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று விவசாய சங்க சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு முன்பாக மாட்டு வண்டிகளுடன் கதிர் வந்த சோலைகளை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு ஊர்வலமாக வந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். சிறுமிகள் பாலியல் பலாத்கார வழக்கில் உண்மை குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகம் வலியுறுத்தியுள்ளது. புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த நிர்வாகிகள் சிறுமிகள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட வழக்கில் காவல்துறையை சேர்ந்த அப்பாவி போலீசார் இடைநீக்கம் என்ற பெயரில் தண்டனை பெற்றுள்ளனர் என்றும் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், நீக்ரோக்கள் உள்ளிட்ட வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், அரசு உயர் அதிகாரிகள் குற்றவாளிகளாக சேர்க்கப்படவில்லை என்றனர். இதுபோன்ற நடவடிக்கை காரணமாகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சிறுமிகள் முன்பாக அடையாள அணிவகுப்பு நடத்தி உண்மை குற்றவாளிகள் அனைவரையும் வருகிற 19ஆம் தேதிக்குள் கைது செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு உள்ளதென்ற நிர்வாகிகள், இதில் முறைகேடு நடத்தப்பட்டால் நீதிமன்றத்தில் முறையீடு செய்வோம் என்றும் இந்த வழக்கில் சம்பந்தமில்லாத போலீசாரை விடுவித்து வெளியில் சுற்றித் திரியும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். புதுவை உசுட்டேரி பகுதியில் காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் முறையான ஆவணம் இல்லாதவர்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டது. வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் போலீசார் வியாழக்கிழமையன்று உசுட்டேரி 10 கண்ணு சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இதில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் இருந்த வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதே போன்ற அனைத்து பகுதிகளிலும் தீவிரமாக வாகன தணிக்கை நடத்த காவல்துறையினர் முடிவெடுத்துள்ளனர். முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள், காங்கிரசார் மற்றும் தமிழறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை. தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பு. குடில்களில் வைக்கப்படும் பொம்மைகள் தயாரிப்பு உசுட்டேரி அருகே தீவிரம். விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பற்ற சிகிச்சையை கண்டித்து கல்பாக்கம் அணுமின் நிலைய டாக்டர் தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சின்னப்பேட் பழைய மெயின் ரோட்டில் வசிப்பவர் இளைய பெருமாள் மகன் எழிலரசன். இவர் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் டாக்டராக பணிபுரிந்து வருகிறார். விடுப்பில் புதுவை வந்தவர் நேற்று மாலை பைக்கில் திருபுவனையில் இருந்து புதுவை நோக்கி சென்றுள்ளார். வில்லியனூர் பாலம் அருகே நிலை தடுமாறி கீழே விழுந்த எழிலரசனுக்கு காலில் லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக புதுவை அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றார். பணியில் இருந்த டாக்டர்கள் பரிசோதித்த பின்னர் செவிலிய ஆடலை கட்டுபவர் ஒருவர் டாக்டர் எழிலரசனின் காயத்துக்கு கட்டுப்போட முயன்றுள்ளார். இவருக்கு முன் சிகிச்சை அளித்த கையுறையை சுத்தம் செய்யாமல் இரத்த கரையுடன் சிகிச்சை அளிப்பதை பார்த்த எழிலரசன் அந்த சிகிச்சையை ஏற்க மறுத்தார். அதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் எழிலரசன், டாக்டரான எனக்கே உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை, பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பான சிகிச்சை அளிப்பார்கள் என கூறி மருத்துவமனை வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார்.
தகவல் இருந்த அவசர சிகிச்சை பிரிவு பொறுப்பு மருத்துவர் ஏகநாதன் வந்து எழிலரசனை சமாதானம் செய்தார். ஆனால் அவர் சமாதானம் அடையவில்லை. மருத்துவ கண்காணிப்பாளர் வர வேண்டும் என கூறினார். மருத்துவ கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சிறிது நேரத்தில் மருத்துவ கண்காணிப்பாளர் மோகன்குமார், மக்கள் தொடர்பு அதிகாரி ரவி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து எழிலரசனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் தர்ணா கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை சுப்பிரமணிய பாரதியார் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மாணவிகள் கலந்து கொண்டனர். சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி துணை முதல்வர் செந்தமிழ் செல்வி தலைமை உரை வழங்கி விழாவை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர் செந்தமிழ் செம்மல் சீனி வேணுகோபால் அவர்கள் பாரதியார் பற்றிய செய்திகளை உணர்வோடும் நகைச்சுவையோடும் கூறி சிறப்புரையாற்றினார். விழாவில் மாணவிகளின் பாட்டும் உரைவீச்சும் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நாடகம் நடந்தது. விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்த தமிழ் ஆசிரியர் பூங்குழலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி நன்றி உரை வழங்கினார். விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் பாரதியாரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, தமிழறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முண்டாசு கவிஞன், முறுக்கும் இசைக்காரன் என அழைக்கப்படும் பாரதியாரின் 132வது பிறந்த தினம் புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டசபை எதிரில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் தரப்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் பாரதியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக கல்வி ஆலோசகர் சிவசுப்பிரமணியன், பொருளாளர் குப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இன்னும் 13 தினங்கள் உள்ள நிலையில் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மை விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளது. இயேசு பிறந்த தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படும் நிலையில் இதற்கான கொண்டாட்டங்கள் வெளிநாடுகளில் தற்போதே துவங்கிவிட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 13 தினங்கள் உள்ள நிலையில் நேரு வீதி, மிஷன் வீதி போன்ற இடங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி பாலன் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் வீடுகளில் அமைக்கப்படும் குடில்களுக்கு தேவையான சொரூபங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார பொருட்கள் போன்றவையும் விற்பனைக்காக குவிந்துள்ளன. கிறிஸ்துமஸ்க்காக ஆடை அலங்கார பொருட்களை வாங்குவதில் மட்டும் கிறிஸ்தவர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருவதால் ஸ்டார் குடில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கிறிஸ்துமஸ்க்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்களில் பலர் ஈடுபட்டு வருவதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு புதிய வரவாக உள்ளூரை சேர்ந்தவர்கள் பெரிய ரக ஸ்டார்களை தயாரித்து அதனை மிஷன் வீதியில் விற்பனை செய்து வருகின்றனர். இதேபோன்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் விற்பனை செல்போன்களின் ஆதிக்கத்தால் சரிந்துள்ளது. இதனிடையே வில்லியனூர் அருகே உள்ள உசுட்டேரியில் கிறிஸ்துமஸ் குடிலில் வைக்கப்படும் சின்ன சின்ன சொரூபங்கள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இவை அனைத்தும் மிஷன் வீதியில் விற்பனை செய்ய போவதாக அதனை தயாரிப்பவர்கள் கூறினர். பேப்பர் மால் வந்து மண்ணிலேருந்து, களிமண்லேருந்து எல்லா உருவத்தையும் தயாரித்து அந்த பொருளை வர்ணம் தீட்டி விதவிதமாக நாங்கள் வெளிநாட்டுலாம் ஸ்டேட் ஏற்றுமதி பண்ணுறோம். இங்கே வந்து கேரளா அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்குது. அப்புறம் பாண்டிச்சேரி பகுதியில், குருவாயூரில் இதுமாதிரி கிராமம் பொருள்லாம் அதிகமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பொருளாக விறுவிறுப்பாக நடைபெற்றிருக்குது. இன்னும் மேலும் மேலும் அந்த தொழிலை வந்து வளர்கிறதுக்கு படிப்படியாக இன்னும் ஊக்கத்தொகைலாம் முடியுமா அந்த கிராமப்புற மக்கள் கொடுத்தாங்க. இன்னும் மேலும் மேலும் அந்த கைவினை தொழில் வந்து மரியாதை அளவுக்கு மேலும் மேலும் வளர்ச்சிக்கு முன்னுக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கும்போது இந்த அரசாங்கத்தில் கேட்டுக்கொள்கிறோம். புதுவையில் நடைபெற்ற ஐயப்பன் வீதி உலா நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை சுப்பையா சாலையில் உள்ள பொன்னம்பலவாசன் ஐயப்ப தேவஸ்தானம் சார்பில் 22ஆம் ஆண்டு ஐயப்பன் வீதி உலா நடைபெற்றது. இதனை சேஷாத்ரி துவக்கி வைக்க சுப்பையா சாலையில் இருந்து புசி வீதி, காந்தி வீதி, நேரு வீதி, அண்ணா சாலை வழியாக மீண்டும் சுப்பையா சாலையை சென்றடைந்தது. இதனைத் தொடர்ந்து ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் புதுவையின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற சலங்கை பூஜை நிகழ்ச்சியில் ஆதித்யா பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை கம்பன் கலையரங்கில் ஆதித்யா பள்ளி மாணவிகளின் முத்தமிழ் கலைவிழா 35 மாணவிகளில் சலங்கை பூஜை இறை வழிபாட்டுடன் ஆரம்பமானது. அவ்விழாவில் புதுவை முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சலங்கை பூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் 35 மாணவிகளுக்கும் சலங்கைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். முதல் நிகழ்ச்சியாக 5ஆம் வகுப்பு மாணவிகள் கேயா, மோகனப்பிரியா, லோக்கியா, ஜெயஸ்ரீ, சகானா, சிவகங்கா, பெனிட் ஜர்ஷா, காவியா, கமாலினி, பிரேட்னியா, வைஷாலி, கார்த்திகேயனி ஆகிய 12 மாணவிகள் நாட்டிய ஆசிரியர் அனிதா கார்த்திகேயனை குருவாக கொண்டு நாட்டியமாடினர். இரண்டாவது நிகழ்ச்சியாக 7ஆம் வகுப்பு மாணவி லக்ஷியா, பூஜா மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவி அருந்ததி, முத்தரசி, யுவனேஸ்வரி, ஹர்ஷவர்த்தினி ஆகிய 6 மாணவிகள் நாட்டிய ஆசிரியர் திருமதி ரசியாவை குருவாக கொண்டு நாட்டியமாடினர். மூன்றாவது நிகழ்ச்சியாக 4ஆம் வகுப்பு மாணவிகள் மிருணாலினி, காவியா, கௌரி, வைஷாலி மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவி கிருஷ்ணவருணி, 8ஆம் வகுப்பு மாணவி ஆர்த்தி, 7ஆம் வகுப்பு மாணவி கீர்த்தி போஷணி ஆகிய 7 மாணவிகள் நாட்டிய ஆசிரியர் மீனாட்சியை குருவாக கொண்டு நாட்டியமாடினர். 4வது நிகழ்ச்சியாக 6ஆம் வகுப்பு மாணவிகள் பிரியங்கா, பிரேனுதல், பத்மஸ்ரீ, 7ஆம் வகுப்பு மாணவி மிதுனா நந்தினி, தனுஷியா, ஹேமா, அருணா, 8ஆம் வகுப்பு மாணவி ரக்ஷனா, மௌனிகா, ஜனனி ஆகிய 10 மாணவிகள் நாட்டிய ஆசிரியர் திரிபுர சுந்தரி குருவாக கொண்டு நாட்டியமாடினர். அவ்விழாவிற்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராகவும் மற்றும் பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்ய நாராயணா அறக்கட்டளை உறுப்பினர் அனுதா பூந்தமல்லி, ஆர்த்தி, ஆதித்யா பள்ளி முன்னாள் முதல்வர் செல்வராஜ், புதுவை திருக்குறள் மன்றத்தின் துணைத் தலைவர் சுந்தரலட்சுமி நாராயணன், புதுவை தமிழ்ச்சங்க உறுப்பினர் சீனு வேணுகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சலங்கை பூஜை நாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் அனைவரையும் பொன்னாடை அணிவித்து பாராட்டினர். புதுவையில் நடைபெற்ற மனித உரிமைகள் தின விழாவில் முன்னாள் நீதிபதி சேது முருகபூபதி பெயர் பலகையை திறந்து வைத்தார். பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை சார்பாக மனித உரிமைகள் தினம் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைப்பின் தலைமை ஆலோசகர் சேது முருகபூபதி கொடியேற்றி பெயர் பலகை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேரவையின் தலைவர் சக்திவேல் இனிப்பு வழங்கி பேரவையின் நிகழ்வுகளை எடுத்து கூறினார். மற்றும் பேரவையின் ஆலோசகர்கள் தர்மு, சரவணன் மற்றும் பேரவையின் தலைமை நிர்வாகிகள், பகுதி மற்றும் தொகுதி அமைப்பாளர், உறுப்பினர்கள், பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் பனி பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். முதலியார்பேட்டையில் வீட்டில் இருந்த பெண் கொலை வழக்கில் விழுப்புரத்தை சேர்ந்தவர் கைது. பணம் கொடுக்க மறுத்ததால் கொன்று நகை பறிப்பு. புதுவை கடலில் படகு பழுதடைந்து தத்தளித்த வீராம்பட்டினம் மீனவர்கள் அதிகாலை
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.